Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் அதை வந்து வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பிக்கெஸ்ட் பிளாட்ஃபார்ம்னு பாத்தீங்கன்னா அது யூடியூப் தாங்க. சோ அந்த யூடியூப்ல வந்து நமக்கு தேவையான டியூட்டோரியல்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது இடையில வந்து நிறைய விதமான ஆட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சோ அந்த ஆட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட வீடியோ டியூட்டோரியலை நம்ம இதை பார்த்துட்டு இருக்கும்போது சோ நம்மளுடைய கவனத்தை வந்து சிதறக்கூடிய விதமா தான் இந்த ஆட்ஸ் எல்லாமே நமக்கு வரும். இந்த ஆட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா வந்து தவிர்க்க முடியும். நான் சொல்ல போற ரெண்டு மெத்தட் மூலமா. சோ இந்த ரெண்டு மெத்தடுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஒண்ணு நீங்க பை பண்ணி மாத்தலாம், இல்லனா பை பண்ணாம எப்படி ஆட் வந்து பிளாக் பண்றது அப்படிங்கற பத்தி ரெண்டுமே பார்க்கலாம் இன்னைக்கு. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷனுமே நம்ம இது ட்ரை பண்ண போறது இல்ல. வித்அவுட் எனி அப்ளிகேஷன்ல நம்ம எப்படி ஈஸியா வந்து நமக்கு யூடியூப்ல வரக்கூடிய அந்த ஆட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டாப் பண்றது அப்படிங்கற பத்தி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சோ இந்த வீடியோவை நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா வீடியோக்கு லைக் கொடுங்க and ஷேர் பண்ணுங்க and subscribe பண்ணுங்க. சோ இது போல வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம வாட்ச் பண்ணனும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், நம்ம சொன்னது போலவே யூடியூப்ல வரக்கூடிய அந்த ஆட்ஸ் வந்து பிளாக் பண்றதுக்கான ரெண்டு வழிமுறைகளையுமே வாங்க இப்ப பார்க்கலாம். இப்போ யூடியூப் ஓபன் பண்ணிக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா பல விதமான வீடியோஸ் வந்து நமக்கு வந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்மளுடைய சேனலுடைய ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் வந்து மானிட்டேஷன் வந்து எனபிள் ஆகலை. பட் இதில் ஆட்ஸ் வந்து தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை இப்போ நான் சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே உங்களுடைய ப்ரொஃபைல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ப்ரொஃபைல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுறது மூலமாக இங்கே கெட் யூடியூப் ப்ரீமியம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீமியர் மெம்பர்ஷிப்பாக வந்து நீங்கள் மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 129 ரூபா சம்திங் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒரு மாதத்துக்கு. ஸோ நீங்கள் 129 ரூபாய் நீங்கள் பே பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஸோ 1 மந்த்துக்கு உங்களுக்கு எந்த ஒரு ஆட்ஸுமே எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்துகிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து நான் பே பண்ணி தான் வாங்கணுமா, இது எனக்கே தெரியாதான்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ இது ஒரு மெத்தட், அஃபிஷியலான ஒரு மெத்தட். ஸோ இதுக்கு ஒரு அன்அஃபிஷியலான ஒரு மெத்தடாக ஒன்று இருக்குது. அது என்னென்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆப்புமே தேவையில்லைங்க. ஓகே இப்போ செகண்ட் ட்ரிக் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுள் குரோம் ப்ரௌசர் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் என்டர் யூஆர்எல்ல வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து யூடியூப் நான் கொடுக்குறேன். கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா அதனுடைய வெப்சைட்டுக்கு இங்கே வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ப்ரௌசரில் டெக்ஸ்டாப் மோடை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் டெக்ஸ்டாப் மோடை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்டாப் மோட் வந்து எனபிள் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஏதாவது ஒரு வீடியோவை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்க முடியும், நான் ஒரு வீடியோ நான் கிளிக் பண்ணேன். ஸோ அந்த வீடியோ நான் கிளிக் பண்ணவும் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஆட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இதை நான் வந்து ஸ்கிப் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடு போய் நமக்கு வர வேண்டிய வீடியோஸ் வந்து வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த என்டர் யூஆர்எல் வந்து நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே இதை கொஞ்சம் அப்படியே ஸ்லைட் பண்ணி விடுங்க. ஸ்லைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா youtube.com / அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த .com அப்படிங்கிற இடத்துல எம்முக்கு அடுத்து ஒரு டாட் போடுங்க. சேமுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு டாட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது சர்ச் கொடுங்க. இப்போது இதே வீடியோவை வந்து நான் ப்ளே பண்ணுறேன். வால்யூம் குறைச்சிக்கிறேன். ஸோ இங்கே நீங்கள் பார்க்க முடியும் எந்த ஒரு ஆட்ஸுமே இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ப்ளே ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை நீங்கள் பயன்படுத்தி ஈஸியாக விளம்பரங்கள் இல்லாமல் யூடியூப் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். உங்களுக்கு தேவையான டுட்டோரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்க முடியும். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ரெண்டு சிம்பிளான டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் யூசர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான டுட்டோரியல்ஸை எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நீங்கள் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ரெண்டு மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பணம் இருந்துச்சுன்னா டைரெக்டாக நீங்கள் அஃபிஷியல் மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். பணம் இல்லைனா அன்அஃபிஷியலாக இந்த ஒரு மெத்தடை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு டாட் தான் வைக்க போகிறீங்க. ஸோ இதில் எந்த ஒரு ப்ராப்ளமே வரப்போகிறதில்ல. என்ஜாய். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் and ஷேர் பண்ணுங்கள் and subscribe பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.